செல்வப்பெருந்தகையை மாற்றி மாணிக்கம் தாகூரை தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவராக கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக டெல்லி தகவல்கள் சொல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர் மாணிக் தாகூர் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்டால் பங்கு கொடுக்கவில்லையானால் ஏன்னா திமுக கொடுக்க மாட்டாங்க. மைனாரிட்டி அரசாக இருந்தபோது கூட 97 சீட்டு வச்சிருந்த போது கூட கொடுக்கல. அவங்க திமுக வர்சஸ் தாவேகா பிளஸ் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கூட்டணி, தாவேகா பிளஸ் காங்கிரஸ்னு வந்தால் திமுக அதை எதிர்க்க இந்த எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கும் போட மாட்டான். ஈழத்தமிழர்களுக்கு எதிராக விமர்சிக்கப்படும் காங்கிரஸோடு விஜய் கூட்டணியில் சேர்ந்தார் என்றால் இவங்க 2 பேருக்குமே போட மாட்டானா. இதில் யாருக்கு லாபம் வரக்கூடும்? ஒன்று எடப்பாடி, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி, அல்லது சிம். இதே திமுகலேருந்து ஐடி விங்லேருந்து என்ன பண்ணுவாங்க? ஈழத்தமிழர்களுக்கு எதிரான ஈழத்தமிழர்களை கொலை செய்த காங்கிரஸ் இவர்களுடனா தாவேகாவுடைய கூட்டணி. அப்பொழுது விஜய் ஈழத்தமிழர்களுக்கு எதிரானவரா? ஈழத்தமிழர்களை செய்த கூட்டத்துடன் அவருக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேரில் போட மாட்டாங்க. அங்கங்கே ஆளுக்கு 10,000 ரூபா 15,000 ரூபா கொடுத்து இளைஞர்களை பேச சொல்லுவாங்க. அதுலேயும் இவங்களுக்கு கொண்டையை மறைக்க தெரியாது. இப்போ கூட சமீபத்தில் அவர் சீமான் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை பற்றி பேசுனீங்க. அதுவும் ஈழத்தமிழ் விஷயத்தில் உணர்வாளர்கள் என்று வரும்போது சீமானுக்கு கூடுதலாகும். அதிமுக பாஜகவுக்கு வருவதை விட சீமானுக்கு கூடுதலாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு? அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு இருந்த மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி ஆராவ். வணக்கம் சார். வணக்கங்க, சொல்லுங்கள் சார். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சீமான் அவர்கள் பேசின ஒரு விஷயத்தை டீகோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுக பார்ட்னர் இன் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் தேசிய கட்சியிலும் காங்கிரஸும் பாஜகவும் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த ஆர்டிகல் பதிவு பண்ணுது. குறிப்பாக இப்போது சமீபத்தில் காங்கிரஸோடைய மாணிக்கம் தாகூர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். தமிழகத்தில் இது மாதிரி கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்ற மாதிரி, அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. மறுபக்கம் திமுக கையில் 38 சீட்டுகள் கிட்ட 3 அமைச்சர் பதவி கிட்ட கேட்டதா ஒரு செய்தி வெளியாகுது. இல்லைன்னா தாவேகா பக்கம் அவங்க போவாங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகுது. இப்போ காங்கிரஸ் தாவேகா பக்கம் போகுது. ஆல்ரெடி இந்த 4 கட்சிகள் மேலே நாம் தமிழர் அலிகேஷன் வச்சுட்டு இருக்குன்னா 4 சேர்த்து 5வது கட்சியாக தாவேகாவும் உள்ள வந்துடும். ஸோ மாற்றுன்ற அதிபதியில் நாம் தமிழர் மட்டும் தான் இருக்கும். அது அவங்களுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு சாதகம் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? காங்கிரஸ் தைரியமாக இந்த கூட்டணியை விட்டு 38 சீட்டும் 3 அதிகாரத்தில் பங்கும் கேட்குறாங்க. ஆரம்ப காலத்திலேருந்து திமுகவோட கொள்கை கோட்பாடு எல்லாமே அதிகாரத்தில் பங்கு கிடையாது. அண்ணன் திருமா தொண்டை வறண்டு போகும் அளவுக்கு அதிகாரத்தில் பங்குன்னெலாம் பேசினார். அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா ஏதோ அந்த சமயத்தில் இருந்த சமயத்தில் பேசினார். அதுக்கப்புறம் உரிய நேரத்தில் கேட்போம், கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, சீட்டு கம்மியாக கொடுத்தா கூட பரவாயில்லன்னு பம்மிட்டார். ஏன் அப்படி? ஒரு எழுச்சி மிக்க தலைவர் ஒரு சமுதாயத்திற்கே அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு காலகட்டத்தில் எதிர்பார்க்கப்பட்டவர். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு அந்த வாக்குகள்லாம் கொஞ்சம் சீமானிடமும் கொஞ்சம் இப்போ விஜயை நோக்கியும் ஏற்கனவே உள்ள திமுக அதிமுக மற்றவர்களிடம் இது பிரிந்து போயிருக்கிறது என்றால் கூட தமாஷா வேணால் சொல்லுவாங்க விழுப்புரம் சிதம்பரம் கட்சின்னு. நம்ம அப்படி சொல்ல விரும்பல. விடுதலை சிறுத்தை கட்சி என்பது ஒரு பட்டியல் இனத்திற்கு அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கான அவர்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு இயக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் அவரிடம் அதிகமான எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த எதிர்பார்ப்புகள் பல ஏமாற்றங்களாக இருப்பதனால தான் அங்கே இருக்கிறவங்க இப்போ சீமானை நோக்கியோ இல்லை புதுதாக வந்த விஜயை நோக்கியோ இல்லை திமுக அதிமுக மற்ற கட்சிகளை நோக்கியோ போகிறாங்க. இதில் உள்ள விஷயம். நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க பார்ட்னர்ஸ் இன் கிரைம்னு சொல்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறவர்கள் ஊழல்கள் யார் பேரில் ஊழல் குற்றங்கள் யார் ஆட்சி பண்ணாங்களோ அவங்க பேரில் தான் ஊழல் குற்றங்கள். காங்கிரஸ் 1967 வரை ஆட்சி செஞ்சு அப்பொழுது பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் காமராஜர் பேர்லேயே அவர் வீடு
ஏழை பங்காளனின் பங்களா பார்த்தீர்களான்னு அந்த திருமலை பிள்ளரோட வீட்டை வந்து காமிச்சு ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க திமுகவில் போஸ்டர். கடைசியில் பார்த்தா அதுக்கு ஏதோ முதல்ல 130 ரூபா வாடகை, அப்புறம் 240 ரூபாய் வாடகை. அந்த வாடகை தான் கொடுத்துட்டு இருந்தார். அவர் சாகும்போது கூட அந்த வீடு அவருடைய சொந்த வீடு இல்லை. அது வந்து யாரோ ஒருத்தர் இருந்தது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி அந்த ஓனர் வந்து அதை ஒரு மார்வாடிக்கிட்ட அடமானம் வச்சுருக்கார். இந்த வாடகையை வாங்கி அவர் வந்து கடனை கட்டிக்கிட்டு இருக்கார், யாரோ ஒரு வீட்டு அந்த ஓனர். அதுக்கப்புறம் இந்திரா காந்தியுடைய அனுமதியுடன் எம்ஜிஆர் காலத்தில்தான் காமராஜர் வந்து அந்த வீடு வந்து தேசிய அதாவது அரசு உடைமையாக்கப்பட்டு காமராஜரின் நினைவில்லமாக ஆக்கப்பட்டது. இப்போ ஏழை பங்காளரின் பங்களா இது என்று போஸ்டர் ஓட்டினதெல்லாம் ஃப்ராடா இல்லையா? ஆங்கில பத்திரிகையில் சொல்கிற மாதிரி கிரைம், குற்றமா இல்லையா? இந்த குற்றம் செய்தது யார்? அப்போ திமுக. சரி, அதிமுக என்று வரும்பொழுது அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் பேரிலும் ஊழல் குற்றச்சாட்டுகள், புகார்கள், குற்ற வழக்குகள் இன்னும் இருக்கின்றன. தீரர் தியாகி என்று போற்றப்படும் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக இருக்கும்போது அந்த போக்குவரத்து துறையில் வந்து செய்த ஊழலுக்கு தான் இன்னைக்கு இடி வந்து வருகிறது. அநேகமாக தேர்தலுக்குள் செந்தில் பாலாஜி மீண்டும் கைது செய்யப்படுவார் என்று தெரிகிறது. என்ன சார் இவ்வளோ சொல்கிறீங்க? கைது பண்ணதுனால உங்களுக்கு சந்தோஷமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அரசியலில் அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். கைது பண்ணால் மறுபடியும் போய் எங்கே போய் யார் காலில் விழணுமோ போய் டெல்லியில் போய் விழுந்து மறுபடியும் செலவு பண்ணி இப்போ வெளியில் வந்த மாதிரியே வந்துடுவாங்க. போன தடவை 500 கோடி செலவு பண்ணாங்கன்னா இந்த தடவை இன்னொரு 200 கோடி செலவாக போகுது கூட அதிகமாக. ஆளுக்கு 50,000 கோடி 30,000 கோடி சேர்த்து வச்சுருக்கும் போது 500,000 கோடி செலவு பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அவர் பேர் செந்தில் பாலாஜியாக இருந்தா என்ன, பொன்முடியாக இருந்தா என்ன, வேற KN நேருவாக இருந்தா என்ன, யாராக இருந்தான்? இதில் நான் திமுக அதிமுகன்னு பிரித்து பார்த்து சொல்லலை. ஏன்னு கேட்டால் அன்றைக்கி அதிமுகவில் மாஃபியா, கரூர் மாஃபியா என்று ஸ்டாலினால் 2016 தேர்தல் பிரச்சாரத்தில் பொது மேடையில் குறிப்பிடப்பட்டவர். அவரை நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் இந்த குற்றத்திற்காக, அந்த வழக்கிற்காக அவரை சிறைக்கு அனுப்புவோம் சொன்னார். அதே வழக்கிற்காக இடி அவரை கைது செய்த போது இடி அதிகாரிகளை அடித்து உதைத்து ஒரு பெண் அதிகாரிக்கு கையில் கட்டு போட்டு அந்த அளவுக்கு கொண்டு போய் அவரை வந்து தீரர் தியாகினார். அப்போதான் டிஆர் பாலு அவருக்கு இருந்த உள்ளுக்குள்ளே என்ன கடுப்போ தெரில, அவர் பேண்ட்லேயே ஒன்றும் போயிட்டார். எந்த சமயத்தில் எது பேசக்கூடாதோ அதை கரெக்டாக பேசினார். தெரிஞ்சு பேசினாரா தெரியாமல் பேசினாரா நமக்கு தெரியல. இப்படி ஊழல் சொத்து குவிப்பு வழக்குகள் யார் பேரில் இருக்கின்றன என்று பார்த்தால் திமுக அதிமுக 2 கட்சிகள். அந்த குற்றச்சாட்டுகளின் பின்னால் வந்து இருக்கும் உண்மை என்ன, அதெல்லாம் வந்து நீதிமன்றம் தான் அது பதில் சொல்லணும். பொன்முடி பேரில் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை என்று கொடுத்ததுக்கப்புறம் மேல்முறையீடு போயிருக்கிறார். இந்த அதே மாதிரி 2Gயில் வந்து ஆராசா அவர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் வந்து மேல்முறையீடு போயிருக்கிறார். இப்போ இவர்களை குற்றவாளி என்று சொல்வதா குற்றமற்றவர்கள் என்று சொல்வதா என்றால் இறுதி முடிவு வந்தால் தான் எதுவுமே சொல்ல முடியும். இப்போ நீங்களும் ஒருவரை குற்றவாளியாக பார்க்கிறோம், நீதிமன்றம் அப்படி பார்க்கவில்லை அப்படின்னா அவர்கள் குற்றமற்றவர்களாகி விடுகிறார்கள். அதுக்கு பின்னால் நீதி இருந்ததா இல்லை நிதி இருந்ததா, இது வேற விஷயம். நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா சொன்னது தான். அதற்கு மேல்முறையீடு இருந்து அதுக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இப்படித்தான் வந்து நீங்கள் வந்து அதை பார்க்க முடியுமே தவிர, இப்போ மாணிக்கம் தாக்கூர் வந்து சொல்கிறாங்க செல்வ பெருந்தகை வந்து அவர் என்னமோ சொல்லியிருக்காரு 24 மணி நேரமும் நான் கட்சிக்காக தான் உழைக்கிறேன். கூட அவருடைய லண்டன் யூனிவர்சிட்டி ஒன்று வச்சுருக்காரு, 4 நாள் அங்கே போயிட்டு வந்தார். அது கூட கட்சிக்காக தான் போயிட்டு வந்தாருன்னு தெரில. யூனிவர்சிட்டி அவருக்கு சொந்தமானது, காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமானது இல்லை. 24 மணி நேரமும் கட்சிக்காக சிந்தனை பண்ணுற செயல்பாடுறேன் வழக்கமான வசனங்கள், அதை விட்டுருங்க. செல்வ பெருந்தகையை மாற்றி மாணிக்கம் தாக்கூரை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவராக கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக டெல்லி தகவல்கள் சொல்கிறது. அதற்கு ஒரு முக்கியமான காரணம், அவர் இதுவரை வந்து எந்த சர்ச்சைக்குள்ளும் சிக்காதவர். கொலை வழக்கு அந்த மாதிரி எதுவும் சிக்கல்களில் சிக்காதவர். இன்னொன்று, ராகுல் காந்தி அந்த சோனியா காந்தி குடும்பத்திற்கு தமிழ்நாட்டிலிருந்து நெருக்கமான தலைவர்களில் ஒருவர் அவர்.
அப்படி இருக்கும் பொழுது அவர் மாணிக் தாக்கூர் வந்து அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்டால் பங்கு கொடுக்கவில்லையானால், ஏன்னா திமுக கொடுக்க மாட்டாங்க. மைனாரிட்டி அரசாக இருந்தபோது கூட 97 சீட்டு வச்சிருந்த போது கூட கொடுக்கல. அவங்க சட்டமன்றத்தில் 20 சீட்டு குறைஞ்ச போது கூட, 21 சீட்டு குறைஞ்ச போது கூட கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. அது அவர்களுடைய கோட்பாடு. எங்கே போயிடுவோம் பார்த்துக்கலாம், மிஞ்சி போனால் அது இது அமைச்சர் பதவி, அமைச்சராக இருந்தால் எவ்வளையா சம்பாதிப்ப, அந்த காசை தனியாக வாங்கிக்க தெரியாது. இப்படி ஏதாவது ஒரு டீலிங் இருக்குமான்னு. அந்த மாதிரி ஒரு டீலிங்க்கு வந்து ஒரு பேர் உண்டு தமிழ்நாட்டில், தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடு இந்த தலைமுறை அரசியல் என்ன பேர் சார்? அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கணபதி ஐயர் பேக்கரின்னு சொல்லுவாங்க. புரியுது. ஒரு படத்தில் வரும், வடிவேல் படத்தில். போதும் சார், கிளம்புங்க. சரியா? கணபதி ஐயர் பேக்கரி. அந்த மாதிரி டீலிங் ஏதாவது இருக்குமான்றது நமக்கு தெரியாது. அரசியலில் பொதுவாக சொல்கிறோம், நம்ம எதையும் குறிப்பிட்டு சொல்ல. அந்த வகையில் தாவேகா பக்கம் போச்சுனால் என்ன வந்து ஒரு அரசியல் தாக்கங்கள் ஏற்படும் என்றால், எப்படி அந்த தாக்கங்கள் போகலாம். அது தாவேகாவுக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்கலாம். ஆனால் கூடுதல் பலமாக இருக்கணும்னா காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஏதோ ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கணும். என்னுடைய ஒரு கணிப்பில், அனுமானத்தில், எந்த தொகுதியிலும் காங்கிரஸுக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி இல்லை. இஸ்லாமியர்கள், அதாவது சிறுபான்மையினரோட, ஏன்னா இஸ்லாமியர்கள் ஏன் பிரித்து பேசுகிறேன்னா, கிறிஸ்தவர்கள் வாக்கு இப்போ மறுபடியும் திமுகவுக்கும் விஜய்க்கும் பிரிஞ்சு போகலாம், கொஞ்சம் சீமானுக்கும் போகலாம். அதிமுகவுக்கு போகாதுன்னு நான் சொல்லலை, இவர்களுக்கு அதிகமாக போவதற்கு வாய்ப்பு இருக்குது. இஸ்லாமியர்கள் வாக்கு என்பது பொதுவாக வந்து இது வந்து திமுக அல்லது திமுக கூட்டணிக்கு தான் இது வரைக்கும் போகிறதாக, அதை நம்பித்தானே அவர் வந்து இதில் பொங்கலுக்கு வந்து தமிழர்கள் திருநாள் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையிலேயே இந்துக்களின் திருவிழா தான். பொங்கல் வந்து எவ்வளோ வருஷமாக கொண்டாடுறாங்க? திமுக வந்த அப்புறம் தான் கொண்டாடுறாங்களா? நீதி கட்சி வந்த அப்புறம் தான் கொண்டாடுறாங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பொங்கல் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் திருவிழா விவசாயிகளால் சூரியனுக்கு வந்து சூரிய பகவானுக்கு, சூரியனை கடவுளாக நினைப்பவர்களுக்கு, இல்லை சூரியனை இயற்கையாக நினைப்பவர்களுக்கு இயற்கையாக வந்து நன்றி தெரிவிக்கும் வழிபாடு. அப்போ இஸ்லாமியர்களும் மற்றவர்களும் வந்து கிறிஸ்தவர்களும் வந்து பொங்கல் கொண்டாடுவது இல்லையா என்று கேட்டால், சராசரி கிறிஸ்தவரோ முஸ்லீமோ எனக்கு தெரிந்தவரை பொங்கலை வந்து ஒரு பண்டிகையாக கொண்டாடுவதில்லை. இப்போ கூட தான் ஆங்கில நூற்றாண்டு வரும்போது ஹாப்பி நியூ இயர் நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்புவீங்க, நான் உங்களுக்கு அனுப்புவேன். நீங்களும் நானும் ராபர்ட்ல சொந்தக்காரனா இல்லை? அப்புறம் என்ன? தமிழ் புத்தாண்டுன்னு ஒன்று இருக்குது, அது ஏப்ரல் 14ன்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை இருக்குது. கருணாநிதி அவர்கள் வரும்போது தை மாதத்தில் தான் சொன்னார். ஜோதிட கிரக நிலையை வைத்து பார்க்கும்பொழுது சித்திரை மாதம்தான் வந்து தொடங்குகிறது என்பதற்கான சில ஆதாரங்கள் இருக்கின்றன. நம்ம அந்த சர்ச்சைக்குள்ளேயே போல, ஏதோ ஒரு தமிழ் திருநாள். இந்த தமிழ் திருநாளுக்கு வந்து யாராவது ஒருத்தன் நம்ம ஆளுங்க வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன்னா பாருங்கள், ஏன் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டா, அவர் நேற்று போயிடுச்சா, எனக்கு தெரியாதேன்னா. ஆங்கில புத்தாண்டுக்கு வந்து ராத்திரி எனக்கு இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப கோவம் வருது. ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணி ஹாப்பி நியூ இயர்னு பாருங்க, அடி செருப்பாலன்னு சொல்லி வைப்பேன். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ராத்திரி வந்து இன்னே ஹாப்பி நியூ இயர், காலையில் எந்திரிச்சவொன்னே சொன்னால் கெட்டு போயிடாதா? 12 மணிக்கு தான் கேக் வெட்டணும். நான் வெட்டுபவர்களை வந்து குறை சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. இது இந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது? இது மேற்கத்திய பழக்கம், தமிழர்களின் பழக்கமா? அப்போ நீங்கள் வந்து பொங்கல் கொண்டாடுவது என்பது, இந்தியாவில் முகலாயர்கள் வருவதற்கு முன்னால் இஸ்லாமியர்களே இல்லை. ராபர்ட் கிளைவ் வந்து கிழக்கிந்திய கம்பெனி திறப்பதற்கு முன்னால் வந்து கிறிஸ்தவர்களே இங்கே இல்லை. அப்படியே இருந்தாலும் அவங்க வந்து வணிகர்களாக வந்துவிட்டு போனார்கள். சீனாவிலிருந்து யுவான் சுவாங் வந்துட்டு போனால் அந்த மாதிரி எவ்வளோ வணிகர்கள் வந்துட்டு போனாங்க. அப்போ எல்லாரும் இந்தியாவில் இருக்கிறவங்களாம், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து அவன் வந்து தஞ்சாவூரை பற்றி எழுதிட்டு போனான், தாஜ்மஹாலை பற்றி எழுதிட்டு போனான். ஒரு உதாரணமாக 2 வித்தியாசமாக சொல்கிறேன், எல்லாத்தையும் எழுதிட்டு போனான்னு வைங்க ஒரு உதாரணமாக. ஆனால் தமிழ்நாட்டில் எல்லாரும் சீனர்கள் ஆகிடுமா? இன்னைக்கு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்துடுச்சு, அங்கே போய் நம்ம வந்து அதில் பேர், நமக்கு அதெல்லாம் பேர்லாம் வராது, ஏதோ ஒரு சாப்பாடெல்லாம் வந்து சைனீஸ் சாப்பாடெலாம் இருக்குது.
பிடிக்குது, நம்ம இளைஞர்களுக்கு அதுவும் சாப்பிட்றாங்க, அதனால் இவங்கெல்லாம் சீனர்கள் ஆகிடுவாங்களா? அப்போது நான் என்ன சொல்கிறதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ வந்து அடிப்படையில் இவர்கள் நம் இனத்தை சேர்ந்தவர்கள் தான். ஏதோ ஒரு காரணத்திற்காக மதமாற்றம். இந்த பொங்கல் போது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து சமத்துவ பொங்கல்லாம் என்ன செய்யணும், ஒரு இந்து, ஒரு கிறிஸ்தவர், ஒரு முஸ்லீம் 3 பேரையும் வச்சுக்கிட்டு தானே நீங்கள் வந்து பண்ணணும். அது ஏன் வந்து தேவையில்லாமல் சிறுபான்மையினரை மட்டும் வைத்து கொண்டு பண்ணும்போது தான் அப்போ இந்து ஒதுக்கப்படுகிறான் என்கிற ஒரு எண்ணம் வருகிறது, அங்கே சிக்கல் வருகிறது. அது வரைக்கும் ஒத்துமையாக இருக்கான் பாருங்க, அவனுக்குள்ளேயே சிக்கலை மூட்டி விடுது. இதுதான் வந்து இன்றைய அரசியலில் நடந்து கொண்டிருப்பது. அந்த வகையில் நீங்கள் அவர் சீமான் அவர்கள் அந்த நீங்கள் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை பற்றி பேசுனீங்க. பார்ட்னர்ஸ் இன் கிரைம் அப்படின்னு சொல்றது எதானால் ஊழல் சொத்து குவிப்பு வழக்குகள் மாறி மாறி ஆட்சி புரிந்த திமுக அதிமுக மீது தான் இருக்கின்றன. அதே மாதிரி அந்த பக்கம் தேசிய அளவில் பெரும்பான்மையாக ஆட்சி புரிந்தது, பெரும்பான்மை வருடங்களாக பல வருடங்களாக ஆட்சி புரிந்தது காங்கிரஸ். இப்போ சமீபத்தில் வந்து 2014 ஒரு 10 வருஷமாக இருக்கிறது. நடுவில் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து வாஜ்பாய். இதை தவிர ஆட்சி புரிஞ்சவங்கலாம் எல்லாம் வந்து சொல்லக்கூடாது அல்பாய்ஸ், ஆட்சி அல்பாய்ஸ். 1 வருஷம், 6 மாதம், 1.5 வருஷம், அதாவது முழுமையாக 5 வருடங்கள். அப்படி வந்து நரசிம்மராவ் அவர்கள் தான் வந்து அந்த குடும்பத்திலிருந்து காங்கிரஸ் தலைமை குடும்பத்தில் இல்லாமல் வந்து 5 வருஷம் ஆட்சி புரிஞ்சார். அதனால் அது காங்கிரஸ் தானே. கடைசியில் அவர் இறந்த பொழுது இருப்பதிலேயே வந்து சிறந்த ஒரு நிர்வாகத்தை கொடுத்தவர் அந்த காங்கிரஸ் ஆட்சிகளிலேயேன்னா நரசிம்மராவ் ஆட்சி தான் இருக்கிறதுலேயே சிறந்த ஆட்சி. அது பல ஆவணங்களும் புத்தகங்களும் சொல்லி. அவர் இறந்தபோது அவர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை என்பதற்காக அக்பர் ரோட்டில் வந்து காங்கிரஸ் அலுவலகத்துக்குள்ளே கேட்டை திறக்கலை. அவருடைய உடலை வைத்து மக்கள் பார்வைக்காக வைப்பதற்கு ஹைதராபாத்தில் கொண்டு போய் எரிக்க சொன்னாங்க. எரிக்கும் போதும் ஒழுங்காக எரிக்காமல் நாய் நரியெல்லாம் அவருடைய எரிந்த உடலின் மிச்சங்களை கவி செல்வதை ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள், ஆவணங்கள் இருக்கு. இல்லை, அதை தாண்டி நம்ம என்ன போகிறோம்னா இப்போ வந்து காங்கிரஸ் திருப்பி அங்கே வந்து என்ன, காங்கிரஸுக்கும் பாஜகவிற்கு தான் போட்டி. காங்கிரஸ் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. இண்டி கூட்டணி என்பது நொண்டி கூட்டணியாக இருக்கிறது. அது எந்த காலத்தில் இண்டின்னு பேர் வச்சாங்களோ அன்னிலேருந்து நொண்டியாக இருக்குது. அதுலேருந்து கெஜ்ரிவால் போயிட்டார், மம்தா அந்த அம்மா வந்து ராகுலோ காங்கிரஸோ தலைமையாக இருந்தால் நான் அதில் இருக்க மாட்டேன்னுது. இப்போலேயே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அது வந்து ஏற்றுக்கொண்டு இருப்பது வந்து திமுக மட்டும்தான். அதுவும் இவர்கள் எதற்காக ஏதோ பெரிய கொள்கை சித்தாந்தம்லாம் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு நாளைக்கு பாஜக இல்லைன்னா காங்கிரஸ் ஒரு காலம் அங்கே வந்தால் இப்போ 2 முறை யூபிஏல வந்து கூட்டணியில் வந்து இருந்திருக்காங்க. இவர்கள் ஒரு இயல்பான ஒரு என்ன சொல்கிறது கூட்டணி என்பது. அப்படிப்பட்ட இயல்பான கூட்டணியே இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ அந்த பக்கம் போச்சுன்னு வைங்க, இதே திமுகலேருந்து ஐடி விங்லேருந்து என்ன பண்ணுவாங்க, ஈழத்தமிழர்களுக்கு எதிரான காங்கிரஸ், ஈழத்தமிழர்களை கொலை செய்த காங்கிரஸ், இவர்களுடனா தாவேகாவுடைய கூட்டணி. அப்பொழுது விஜய் ஈழத்தமிழர்களுக்கு எதிரானவரா, ஈழத்தமிழர்களை கொலை செய்த கூட்டத்துடன் அவருக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேரில் போட மாட்டாங்க. அங்கங்கே ஆளுக்கு 10,000 ரூபா 15,000 ரூபா கொடுத்து இளைஞர்களை பேச சொல்லுவாங்க. அதுலேயும் வந்து இவங்களுக்கு கொண்டையை மறைக்க தெரியாது. இப்போ கூட சமீபத்தில் 1 வாரம் முன்னால் ஈழத்தமிழ் பெண்ணுன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு அப்பா அப்படின்னு எடுத்து ஓடி வந்துச்சு ஒரு பொண்ணு. 4 நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா அது நான் வந்து வெளியூர்லேருந்து வந்து கிராமத்தில் வந்து தங்கியிருக்கிற நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி எங்கள் ஊர்லலாம் நல்ல திட்டம் நான் இருக்கிற மாநிலத்திலலாம் இல்லவே இல்லைங்க. இது ரொம்ப நல்ல திட்டங்க. தூய தமிழில் பேசுது, தூய தமிழில் பேசுது. அதில் ஈழத்தமிழுக்கான எந்தவித ஒரு வாசனையும் இல்லை. 1 வாரம் முன்னால் ஈழத்தமிழ் பெண்ணாக இருந்தது. இப்போ வந்து தமிழ்நாட்டிலிருந்து அசலாக தமிழ்நாட்டிலிருந்து வெளிமாநிலத்தில் போயிட்டு திரும்பி வந்த ஒரு கிராமத்து பெண்ணுன்னா அது உடை, அந்த பாவனை, அந்த பேச்செல்லாம் பார்த்தா கிராமத்து பெண்ணுன்னு 1% சொல்ல முடியாது. அதான் சொன்னேன், நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்ணாலும் கொண்டைய மறைக்க தெரியாது. திமுகவில் நடிப்பாங்க, நல்லா வந்து போர்வைக்குள்ளே ஒளிஞ்சிப்பாங்க, ஆனால் கொண்டை காட்டி கொடுத்துரும். இதுதான் வந்து நடக்கும் விஷயம். இப்போ அப்படி ஒரு கால் காங்கிரஸ் அந்த பக்கம் போனால் அப்பொழுது காங்கிரஸை வந்து போட்டு வெளுத்து விட்டுருவாங்க.
அன்னைக்கு ஈழத்தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட போது அதற்கு உடந்தையாக இருந்து அதை அனுமதித்த பார்த்து கொண்டிருந்த திமுகவே இன்னைக்கு வந்து விஜயை வந்து போட்டு தள்ளணும் அரசியல் ரீதியான்றதுக்காக காங்கிரஸையும் அவர்களையும் விமர்சனம் செய்வார். இது என்டிகேக்கு எப்படி சார் சாதகமாக நினைக்கிறீங்க? அப்படி ஒரு விமர்சனம் வந்து விஜய் மீது வந்தால் தெரியாது. அந்த கோபத்தை திமுக வர்சஸ் காங்கிரஸ் என்பது அப்போ என்ன ஆகிடும்? காங்கிரஸ் வெளியே போனால் திமுக வர்சஸ் காங்கிரஸ் என்பது என்ன ஆகும்? ஏற்கனவே சோடங்கரும் சரி, இவரும் பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாருமே தாவேகா பக்கம் போகலாம்ங்கிற எண்ணம் உடையவர்களாக தெரியும். திருச்சி வெளிச்சாமி அண்ணன் எல்லாருமே, பெரும்பாலானவர்கள், செல்வ பெருந்தையை தவிர. அதாவது வழக்கு பிரச்சனை இல்லாதவங்கன்னு வச்சுங்களேன், பொதுவாக வச்சுங்களேன், அந்த மாதிரி வச்சுங்க, ஒரு சிலரை தவிர. ப. சிதம்பரம் இருக்கார், அவர் எப்போவுமே திமுகவுக்கு ஆதரவாக தான் இருப்பார். ஆனால் அவர் வீட்லேயே பிரச்சனை. கார்த்தி சிதம்பரம் திமுகவுக்கு எதிராக இருக்கார். இப்படி பலதரப்பட்டு இருப்பாங்க. நம்ம தான் சொல்லுவோமே, சத்தியமூர்த்தி பவனில் 15 பேர் சேர்ந்தாங்கன்னா 16 கருத்துக்கள் இருக்கும். அண்ட் தமிழக பாஜக கிட்டத்தட்ட அந்த காங்கிரஸுடைய நிலைமைக்கு அதுவும் இப்போ வந்துக்கிட்டு தான் இருக்குது. தமிழக பாஜக இன்னொரு காங்கிரஸாக இருக்குது. கொஞ்ச நாளாக கொஞ்சம் என்னமோ அடக்கி இருக்க மாதிரி இருக்குது. இதை தாண்டி நம்ம என்ன சொல்கிறோன்னா, அப்படி நடந்தது என்றால் என்ன விதமாக வரும்னா, திமுக வர்சஸ் காங்கிரஸ் என்பது, திமுக வர்சஸ் தாவேகா, திமுக வர்சஸ் தாவேகா ப்ளஸ் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கூட்டணி, தாவேகா ப்ளஸ் காங்கிரஸ்னு வந்தால், திமுக அதை எதிர்க்க இந்த எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கும் போட மாட்டான். ஈழத்தமிழர்களுக்கு எதிராக விமர்சிக்கப்படும் காங்கிரஸோடு விஜய் கூட்டணியில் சேர்ந்தார் என்றால் இவங்க 2 பேருக்குமே போட மாட்டானா? இதில் யாருக்கு லாபம் வரும்? வரக்கூடும். ஒன்று எடப்பாடி, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி, அல்லது சீமான். சீமானுக்கு தான் வரும்னு சொல்லலை. அதுவும் ஈழத்தமிழ் விஷயத்தில் உணர்வாளர்கள் என்று வரும்போது சீமானுக்கு கூடுதலாகும். அதிமுக பாஜகவுக்கு வருவதை விட சீமானுக்கு கூடுதலாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா திமுக கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு? வைகோ அவர்கள் வந்து நடைபயணம் போனார். முதல்ல மதுவிலக்குக்கு எதிராக, போதைக்கு எதிராகன்னு சொன்னார். அப்புறம் தான் யோசனை பண்ணியிருப்பாங்க, யாரோ சொல்லியிருப்பாங்க, ஏங்க போதைக்கு எதிராகன்னு சொல்லி இளைஞர்கள் போதை பாதையில் போகக்கூடாதுன்னு நடைபயணம் சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டு முதல்வரை கூப்பிட்டு வந்து நீங்கள் அதை தொடங்கி வைக்கிறீங்களே, சரியாக இருக்குமா? ஏன்னா போதைப் பொருள் அதிகமாக நடமாடுவதாக திமுக கூட்டணியில் உள்ள கார்த்தி சிதம்பரம் சொல்கிறாரு. மா. சுப்பிரமணியம் வந்து 0 இலக்கு கஞ்சான்னு நாங்கள் அடைந்து விட்டோங்கிறாரு. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டமே இல்லைங்கிறாரு. 4 நாள் பொறுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், ஐயா அவர்கள் என்ன பேசுகிறாங்க? போன வாரம் தான் 1 லட்சம் போதை மாத்திரை பிடிச்சோம் நாங்கள். அந்த சமயத்தில் மாசு எங்கேயோ மணிலாவோ பேங்காக்கோ போயிருந்தாரா, இல்லை வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போயிருந்தாரா என்னன்னு தெரியல எனக்கு. முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கு 1 லட்சம் மாத்திரை பிடிச்சிருக்காங்க போன வாரம் போதை மாத்திரைன்னு. சுகாதாரத்துறையை சேர்ந்த சுகாதாரத்துறை மாசு அவர்கள் ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் பின்னால் கஞ்சா செடி 3 அடி ஒசரத்துக்கு வளர்கிற வரைக்குமே அவருக்கு தெரியல. தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லைன்றாரு. அரசு மருத்துவமனைக்கு பின்னாலேயே வளருது. அது கஞ்சா செடின்னு வந்து மாசு வந்து ஏன் போய் பார்க்கலான்னு நம்ம கேட்கல. அங்கே உள்ள மருத்துவத்துறை ஊழியர்களுக்கு தெரியாதா, மற்றவர்களுக்கு தெரியாதா? இல்லை அப்படி கஞ்சா செடி எது என்ற அடையாளம் தெரியாத நீங்கள் எப்படி போதை மருந்துக்கு எதிராக நீங்கள் வந்து நாங்கள் வந்து போதை பொருள் அந்த பாதைக்கு எதிராக நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்து நாங்கள் எல்லாத்தையும் 0 ஆக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எது போதைப் பொருள், எது போதைப் பொருள்னு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற அறியாமைன்னு சொல்லணும். இல்லை போதைப்பொருள் யார், போதைப்பொருள் யார் மாட்டினா? திமுக அயலக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக் மாட்டார். இன்னும் நிறைய பேர் வரிசையாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பெருசாக மாட்டினது, பெரிய அளவில் மாட்டினது அவர். அதுக்கப்புறம் சின்ன சின்ன அளவில் மாட்டாங்க. கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயத்தில் 2 எம்எல்ஏக்கள் உட்பட திமுக நிர்வாகிகள் சில பேர் மாட்டினாங்க. ஞானசேகரன் பாலியல் குற்றத்துக்கு மாட்டும்போது அவரும் கோட்டூரில் திமுக ஏதோ ஒரு சின்ன இதில் நிர்வாகம் இருந்தார். ஆக போதைப்பொருள் நடமாட்டமே இல்லைன்னு மாசு சொல்கிறாருன்னா, மாசு ஏதோ செவ்வாய் கிரகத்தில் வசிக்கிறார். அப்பப்போ விடுமுறைக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறார் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர்.
அவர் செவ்வாய் கிரகத்தில் இருக்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்தால் போதைப் பொருள் வந்து இங்கே சுத்தமாக நடமாட்டம் இல்லை. அப்புறம் அதுக்கு ஒரு திருத்தம் கொடுக்குறாரு முதலமைச்சர் பேசினதுக்கப்புறம். என்ன சொல்கிறாரு? தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆவதில்லை, ஆந்திரா, மகாராஷ்டிரா, தெலுங்கானாவிலேருந்து தான் வருது. வட்டம்யா, நம்ம எல்லையை தாண்டி உள்ளே வரும்போது பிடிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? தமிழ்நாடு காவல்துறை. தமிழ்நாடு காவல்துறைக்கு யார்? அரசு, தமிழக அரசு. அப்படி தானே வருவான். ஆந்திராவிலேருந்து ஒரு திருடன் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு கொலையோ கொள்ளையோ இல்லை வந்து ஒரு கற்பழிப்போ பண்ணிட்டு போயிட்டான்னா ஆந்திராகாரம் பண்ணால் எங்களுக்கு தெரியாதுங்க. தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையே இந்த ஆந்திராவினால் தான் வருது. நீங்கள் எதை தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. இப்போ கூட 2-3 தடவை வந்து இந்த ஆந்திராவிலேருந்து வந்து ஒரு சிறுமியை வந்து கற்பழிச்சிட்டு போனால் ஒருத்தன் ஆந்திராவில் மாட்டிக்கிட்டான். நீங்கள் உடனே ஆந்திராவினால் தான் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை வருதுன்னு அதை அரசியல் ரீதியாக சொல்கிறேன்னு சொல்லி தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். என்னென்னால் அப்போ மாசு அவர்கள் ஏதோ செவ்வாய் கிரகத்தில் வாழ்கிறார் போல இருக்கிறது. அவர் வந்து பேசுகிறாரு. அவருடைய கண்ட்ரோலில் வரக்கூடிய ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் 3 அடி 2.5 அடி ஒசரத்துக்கு கஞ்சா செடி வளர்ந்ததே வந்து அவருக்கு பாவம் அந்த மருத்துவத்துறையில் யாரும் கவனிக்கலை. அதை கவனிப்பதற்கு கூட ஒரு கண்காணிப்பு முறை இல்லை. அது வளர்ந்தது வந்து டெய்லி போய் அவர் பார்க்க முடியுமான்ற யதார்த்தம் நமக்கு புரியுது. சிஸ்டம் சரியாக இருக்கணும். ரஜினிகாந்த் கூட ஏதோ ஒரு தடவை சொன்னார் சிஸ்டம் சரியில்லைன்னு, அரசியல் வரும்போது. ஆமாம், சிஸ்டம் சரியாக இருந்தால் அந்த கண்காணிப்பு இருந்திருக்கும். அது என்ன செடி, கஞ்சா செடி இங்கே எப்படி வருது? அந்த இடத்தில் யாரோ ஒருவன் கஞ்சா விதையை கொண்டு வந்து போட்டிருக்க வேண்டும், தெரிந்தோ தெரியாமலோ. அப்போ கஞ்சா புழக்கம் இருக்கிறது என்பது மாசு சொல்வது உண்மை அல்ல. நான் சொல்லலைங்க. மாசு பேசின 2 நாள் பொறுத்து பேசின முதல்வர் சொல்கிறார். மாசு பேசினது உண்மை அல்லன்னு சொல்ல அவர் 1 லட்சம் மாத்திரை பிடிச்சிருக்கோன்றார். நடமாட்டம் இல்லாமல் எப்படி பிடிச்சிங்க? ஆந்திராவிலேருந்து வருது, மியான்மர்லேருந்து வருது, அமெரிக்காவிலேருந்து வருது, ஆப்பிரிக்காவிலேருந்து வருது. எங்கள் நைஜீரியர்கள்லாம் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நைஜீரியர்கள் ஈடுபட்டது இப்போ தான் தெரியுமா? 2021 ஆட்சிக்கு வரும்போது தெரியாதா? அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதும் மாறி மாறி திமுக ஆட்சி இருக்கும்போதும் நைஜீரியாவை சேர்ந்தவர்கள், ஆப்பிரிக்கர்கள் வந்து பல பேர் வந்து இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குற்றவியல் ஆவணங்களை பார்த்தால் தெரியும். அவர்கள் மட்டும்தான் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல, ஈடுபட்டவர்களில் ஒரு சிலர் அப்படி இருக்கிறார்கள். அவர்கள் இந்தியாவுக்கு வருவதே இந்த போதைப் பொருள் கடத்தலுக்காகத்தான் வருகிறார்கள் என்பது ஒரு இதுக்காக நம்ம வந்து நைஜீரியா என்ற நாடே வந்து போதைப் பொருள் கடத்துகிறதுன்னு சொல்லி இந்த அரசு பேரில் குற்றம் சொல்ல முடியுமா? இப்போ ஆந்திராவிலேருந்து 2 பேரோ கர்நாடகாவிலேருந்து ஒருத்தனோ வந்து நம்ம சென்னையிலேருந்து ஒரு திட்டி மாட்டிட்டான்னா அதுக்காக ஆந்திராவையும் கர்நாடகாவையோ வந்து நம்ம வந்து ஒரு அரசாக ஒரு அந்த மக்களையே வந்து நம்ம வந்து பழி சொல்ல முடியுமா? ஆந்திரா மகாராஷ்டிராலேருந்து வருது வந்தா என்ன? உங்கள் எல்லையில் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு யாருடையது? தமிழ்நாடு காவல்துறை, அதற்கான அந்த வேறு அரசு துறைகள். இதுதான் வந்து இருக்குது. இப்போ கூட இவர்களுடைய கவனம் பூரா இதிலேயே இல்லைங்க. இப்போ கூட சீமான் கூட பேசியிருக்காரு. பார்த்தீங்கன்னா இந்த டெட்டு, இந்த உதவி பேராசிரியர்களுக்கான தேர்வில் கேள்வி, காலை உணவு திட்டம், இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? 10 மார்க்கு. அப்புறம் நான் முதல்வன் திட்டம், அப்புறம் இல்லம் தேடி கல்வி. நல்ல வேலை, இல்லம் தேடி சாராயம்னு தனியாக சொல்லாமல் போனாங்க. இல்லம் தேடி கல்வி, உங்களுடன் ஸ்டாலின், இப்படி ஒரு 5 கொடுத்து ஒன்றுத்துக்கும் 10 மார்க். அப்போது நீங்கள் திமுக இந்த ஆட்சியில் திமுகவின் சித்தாந்தம்லாம் ஒரு புண்ணாக்கும் இல்லை, சும்மா திட்டம்தான் பேர். உங்களுடன் ஸ்டாலின்னு வச்சாங்க. ஊராக போய் கேம்பில் போய் பட்டா வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கினாங்க. குப்பை தொட்டியில் இருந்துச்சு, ஆற்றுல கிடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேம்ப்லேயே, அந்த கூடாரத்திலேயே போய் அந்த முகாம்லேயே வந்து 3000 ரூபா எனக்கு லஞ்சம் வேணும், 5000 ரூபா லஞ்சம் வேணும், ஒரு 3 பேரோ 4 பேரோ அரசு அதிகாரிகள் வந்து சிக்கினார்கள். அப்போ ஊழல் செய்வதற்காக ஊராக முகாம் செல்வதற்கு பெயர் வந்து முதல்வர் பெயரா? இது முதல்வருக்கு வந்து பெயரா, அவப்பெயரா? இப்படி தான் நம்ம கேள்வி கேட்குறோம். நீங்கள் பரீட்சையில் இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா அப்போ என்ன? அந்த திமுக சிந்தனை உள்ளவர்கள் உள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க. அவன் கல்வியை போதிக்கும் அளவுக்கு அவனுக்கு திறன் இருக்கான்னு பரிசோதிக்கலை. அப்படி வரும்போது தான் என்ன ஆகுது? 50,000 பேர் தமிழில் ஃபெயில் ஆகிறான் மாணவர்கள். அப்புறம் 85,000 பேர்
ஆசிரியரில் வந்து தமிழ் தெரியாமல் ஃபெயில் ஆகிறான். 8ஆம் வகுப்பு மாணவன் 2ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தை படிக்க தெரியாமல் திணறுகிறான். இப்படி வந்து இதுதான் இவர்கள் வந்து எப்படியாவது தங்களுடைய திமுக எல்லாம் ஊருக்கு கண்டது. இப்போ நம்ம சொன்னோம் அந்த அதிகமான வளைவெல்லாம் பேர் மாற்றுறாங்க. மன்னர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்களின் சரித்திரத்தை தங்களுடைய பெருமையை உணர்ந்து விடக்கூடாது. திருப்பி திருப்பி ஈரோட்டுக்காரரு இவங்க அப்பா பேர் இது மட்டும்தான் இங்கே இருக்கணும். நடுவில் ஒரு அண்ணாதுரன் இருந்தார், அவர் இப்போது சாய்ஸில் விட்டாங்க. இந்த கேள்வியில் சாய்ஸில் விட்டதுன்னு சொல்லணும், பரீட்சை எழுதும்போது சாய்ஸில் விட்டாங்க. அந்த மாதிரி அண்ணாதுரை விட்டாங்க. இப்போது ஒன்று கலைஞர் ஐயா அவர்கள், இல்லைன்னா ஈவேரா பெரியார். இப்படி ஒரு இதை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பேரை வச்சு விளம்பர வர அரசாகத்தான் தெரிகிறதே தவிர வேறு ஒன்றும் இங்கே நடக்கலை என்பது தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா மிஞ்சூரில் வந்து சுத்திகரிப்பு ஆலை வந்து நின்று போய் 1 வருஷம் ஆக போகுது. ஒரு நாளைக்கு 120 ரூபா கொடுத்து தான் குடித நீர் வாங்குறாங்க மக்கள் வட சென்னையில். சேகர் பாபு எங்கெங்கேயோ போய் சண்டை போட்டு வர்றார். மீஞ்சூர் எங்கே வருது? வட சென்னை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அதே வட சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த ராயபுரம் துறைமுகம் திருவொற்றியூர் ஒட்டி சூறை மீன்பிடி துறைமுகம் ஆரம்பித்து 1 வருஷம் 272 கோடி செலவு. 1 வருஷமாக திறக்கவே இல்லை. மீனவர்களின் பயன்பாட்டிற்காக வந்து திறக்காமையே 272 கோடி ரூபா வீணாவது. மீனவர்களுக்கு பயன்படலை. ஏன்னா அங்கே படகு நிறுத்தி வச்சா கடல் அலையில் அடிச்சுட்டு போகுது. அதற்கான ஏற்பாடுகள் சரியாக கட்டமைப்பு செய்யவில்லை. இப்படி ஏன் வந்து மீனவர்களை பற்றி சொன்னேன்னா, இவர்களுக்கு விவசாயிகளை பற்றியும் கவலை இல்லை. எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில், அந்த ஊரில், இந்த ஊரில், டெல்டா மாவட்டத்தில், அந்த பக்கம் கொங்கு மாவட்டத்தில் எங்கே பார்த்தாலும் இப்போ கூட ஏதோ ஒரு ஊர் பேர் மறந்துட்டேன். 10,000 நெல் மூட்டை மழையில் நனைஞ்சு கிடக்குது. மேலே சும்மா ஒரு பெட்ஷீட் போட்டு வச்சுருக்கான். காசு கொடுத்து வாங்கின நெல் மூட்டை, அரசு வாங்கின நெல் மூட்டை 10,000 மூட்டை. ஐயா உதயநிதி பேசுகிறார், ஒரு நாளைக்கு நாங்கள் 2,000 மூட்டை வாங்குகிறோம், கொள்முதல் பண்ணுறோம். 4,000 டன்னு ஒரு நாளைக்கு. 4,000 டன்னுக்கு வந்து 80,000 மூட்டை வரும். நமக்கு என்னைக்கு ஆங்கிலமும் புரியாது, தமிழே தகராறு. இதில் கணக்குக்கு நம்ம போய் கணக்கோடு நமக்கு பிணக்கு இருப்பதில் ஆச்சரியம் இல்லை. ஆட்சியில் இருப்பவர்களுக்கு கணக்கோடு பிணக்கு. ஆங்கிலம் வரல, ஐயா பரவாயில்லையா, அது வெள்ளக்காரன் பாஷை, தமிழே வர மாட்டேங்குது. இந்த அளவுக்கு தான் இவர்களுடைய ஆட்சியின் அவலம் இருக்கிறது. இது மீனவர்கள் சரி, செவிலியர்களானாலும் சரி, ஆசிரியர்களானாலும் சரி, அரசு ஊழியர்களானாலும் சரி, தூய்மை பணியாளர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கும் வந்து திருப்தி இல்லாத ஒரு அரசாக இருக்கிறது. இந்த அதிருப்திகள் 2026 வெடிக்கும். அதை வெடிக்க விடாமல் எப்படி மடைமாற்றம் செய்வது என்பதுதான். இப்போ கூட நீங்கள் போன தடவை பேசணும், நம்ம அந்த பென்ஷன் ஸ்கீமு அப்படி இப்படின்னு சலுகைகள் போன்றதை சிலவற்றை அறிவித்து செவிலியர்களுக்கு 8,322 பேர் வந்து பணி நிரந்தரத்துக்காக கேட்குறாங்க. 10 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு. மாண்புமிகு அண்ணன் மாசு என்ன சொல்கிறாருன்னா, வேக்கன்சி எங்கே இருக்குது, அப்பாயின்மெண்ட் எங்கே போகிறது? வேக்கன்சி இல்லாமல் இந்த 8,000 பேர், 8,000ங்கிறது அது புள்ளி விவரத்தில் வந்து முன்ன இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சுமார் 8,000. இந்த 8,000 பேரும் வந்து இப்போ வேக்கன்சி இல்லைன்னா வெளியில் போயிட்டாங்கன்னா அரசு மருத்துவமனைகள் ஸ்தம்பித்து விடும். ஏற்கனவே அரசு மருத்துவமனைகளுக்கு போனால் மருத்துவர் இல்லை, செவிலியர் இல்லை, மருந்து இல்லை, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இவர்கள் அனைவரும் திடீரென்று தொடர்ந்து வேலை நிறுத்தம் செய்துவிட்டால், ஐயா வழக்கு கூட போட முடியாது. ஏன் இன்னிலிருந்து வந்து பொங்கல் 18ஆம் தேதி வரைக்கும் வழக்கறிஞர்கள் போராட்டம். இந்த போராட்டம் வந்து மாநில அரசுக்கு தொடர்பானது இல்லை. அதாவது டிஜிட்டல் முறையில் வழக்குகளை ஏற்ற வேண்டும் அப்படின்னு சில விதிமுறைகள் நீதித்துறையில் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து அதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்தாமல் அந்த விதிகளை கொண்டு வந்து விட்டார்கள். அது வந்து நடைமுறையில் சாத்தியப்படவில்லை, பல பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. இன்று வழக்கறிஞர்கள் போராட்டம். எதுக்காக அதை இங்கே குறிப்பிடுறான்னா, இதெல்லாம் சரியில்லைன்னு ஒருத்தன் வந்து வழக்கு போடலான்னு நீதித்துறைக்கு போனால் அங்கேயும் போராட்டம், அங்கே ஸ்ட்ரைக்கு. இந்த பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க?
இந்த அரசு தப்பு, நீதித்துறை நிர்வாகம் தப்பு, மத்திய அரசு தப்பு, ஒன்றிய அரசு தப்பு, நீங்கள் எதை வேணாலும் சொல்லுங்கள். மக்களுடைய நிலைமை என்ன? அரசியல்வாதிகளுக்கு, ஆளும் அரசியல்வாதிகளுக்கு, இல்லை அந்த அளவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு, சொத்து சேர்த்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு, நம்ம சொத்துன்னு சொல்றது ஒரு வீடு இல்லை, ஆயிரக்கணக்கான கோடியில் சொத்து, இவர்களுக்கு கொண்டாட்டம், அடிப்படை மக்களுக்கு திண்டாட்டம். இதுதான் இன்றைய அரசியல் சூழ்நிலை. இதற்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் யார் மூலம் எப்படி வருகிறது என்று தெரியாது. அது மாற்றத்தை மடைமாற்றமாக மாற்றி மக்களை ஏமாற்றுவது என்பது திராவிட தந்திரம். அவனை இந்த பிரச்சனை எல்லாம் ஒதுக்கி, செவிலியர் தானே, நாங்கள் 1000 பேருக்கு நாங்கள் நிரந்தரம் பண்ணுறோம், 169 பேர் தான் ஆர்டர் போட்டிருக்கீங்க, மிச்சம் கிட்டத்தட்ட 831 பேருக்கு நீங்கள் 2 மாதத்துக்குள்ளே ஆர்டர் போட்டுருவீங்களா? சரி, பாக்கி ஒரு 6000 பேருக்கு மேலே இருக்காங்களா, அவங்க கதி என்ன வருது? சரி, இப்போ பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று கொடுத்துருக்கீங்களே புதுசாக, அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அவங்க பணத்தை வாங்கி அவங்களுக்கே கொடுத்துட்டு நீங்கள் போட வேண்டிய பணத்தை பின்னால் கொடுக்குறோன்னு சொல்லி அது ஒரு ஏமாற்று வேலை என்று ஒரு விமர்சனம் இருக்கிறது. அந்த ஜாக்டோஜியோ எப்போவுமே திமுகவுக்கு ஆதரவான சங்கம் என்று சொல்லப்படுவதாலோ என்னவோ அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுக்குள்ளே அது பல உபசங்கங்கள் உள்ளன. அவங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இப்படி இன்றைய சூழல் மக்களுடைய அதிருப்தி, அதாவது மாற்றம் வர வேண்டும் என்று மக்கள் நினைப்பதற்கு காரணம் அவர்கள் அடைந்துள்ள ஏமாற்றம். இந்த ஏமாற்றம் தான் மாற்றத்திற்கான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி இருக்கிறது. அந்த மாற்றம் யார் வழியாக எப்படி வரப்போகிறது? அது சீமானுக்கு உதவியாக இருக்குமா? புது வருவான விஜய்க்கு உதவியாக இருக்குமா என்பதெல்லாம் பல காரணிகள், கூட்டணி, தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பது, இல்லை கொடுக்க முடியாமல் அதை தடுப்பது, மத்திய பாஜக அரசு முனைந்து, பாஜக அரசு நம்ம சொல்கிறது தேர்தல் ஆணையம், அது பாஜக அரசை விட்டுருங்க, பாஜக அரசு அதுக்கான ஏற்பாடுகள் செய்து தேர்தல் ஆணையம் ஸ்ட்ரிக்டாக அதில் கூட என்ன பிரச்சனை இருக்குது? தேர்தல் ஆணையம் ஆணையர் உள்ளே உட்காந்து ஏசி ரூமில் உட்காந்து கைத்து போட்டு ஆர்டர் போட்டால் கூட களத்தில் யார் வேலை செய்கிறாங்க? மாநில அரசு ஊழியர்கள் தான். அவன் பொதுவாக யாருக்கு சாதகமாக இருப்பான்? மாநில அரசாங்கத்துக்கு. யூனியன் மூலமாகவோ இல்லை தனிப்பட்ட முறையிலையோ இல்லை பயந்து போயும் அவன் ஒத்துழைக்கவில்லை என்றால் நம்மளை தூக்கி சொந்த ஊர்லேருந்து 300-500 கிலோமீட்டர் தள்ளி எங்கேயாவது போட்டுருவாங்க அப்படிங்கிற பயம் இருக்கும்போது எந்த விதமான தவிர அரசு நம்மளை காப்பாற்றிவிடும். ஏங்க, ரவுடியும் பாலியல் வன்முறை செய்பவனும் மூதாட்டியை வெட்டுறவனுமே நேற்று எங்கேயோ ஒரு 21 வயது மாணவர் ஏதோ ஒரு ஊரில், அவர் ஒரு ஸ்ரீவைகுண்டம் முத்தம்மாள் என்கிற ஒரு மூதாட்டி, அவங்க வீட்டு வாசலில் ஒரு 21 வயசு பையன் உட்கார்ந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கான். ஒரு வயதான மூதாட்டி தனியாக வாழ்ந்து வருகிறார். அது என்ன சொல்லியிருக்காங்க? இத்தனைக்கு அந்த வாலிபருடைய தாயார் முதல் நாள் அன்று இறந்து இருக்கிறார் எதேச்சியாக. கேட்டால் துக்கத்தை குடிக்கிறான்மா நம்ம ஆள். இதில் சந்தோஷம் வந்தாலும் குடிப்பான், துக்கம் வந்தாலும் குடிப்பான். குடிக்கிறார். தாயார் இறந்து போன மறுநாளே கூட மது பழக்கத்திலிருந்து வெளிவர முடியாத ஒரு அவல நிலைக்கு இந்த ஆட்சி அவர்களை கொண்டு சென்று விட்டது. சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு துக்கம் நடந்துச்சுன்னா எந்த பண்டிகையும் கொண்டாட மாட்டாங்க, எந்த சுப நிகழ்ச்சியும் இருக்காது, 1 வருஷத்துக்கு இருக்காது. சில பேர் அதை ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் பூசைகள்லாம் கூட வீட்டில் செய்ய மாட்டாங்க. இப்படி ஒரு சில சம்பிரதாயங்கள். ஒன்றும் இல்லைன்னா அந்த தண்ணி அடிக்கிறவங்க கூட அந்த தன்னை 10 மாதம் வயிற்றில் வைத்து கருவில் சுமந்த அந்த அன்னையை நினைத்து ஒரு 10 நாளோ 16 நாளோ அந்த அன்னைக்கு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருக்கலாமே இந்த கெட்ட பழக்கங்களை, தீய பழக்கங்கள். அப்படி கூட இல்லாமல் மறுநாளே அவன் டாஸ்மாகிற்கு அடிமையாகும் அளவுக்கு இந்த சமுதாயத்தை தவறான வழியில் கொண்டு சென்றிருக்கிறது இந்த திராவிட அரசுகள். ஏன்னு கேட்டால் இது திமுகன்னு சொன்னால் அதிமுகவில் இல்லையா டாஸ்மாக்? நீங்கள் உண்மையாக தானே? அந்த வீட்டு வாசலில் உட்காந்து போது அந்த அம்மா, வயசான அம்மா, என் வீட்டு வாசலில் உட்காந்து ஏன்பா தண்ணி அடிக்கிற? அப்படி அடிக்கணும்னா உன் வீட்டு வாசலில் போய் அடி, இல்லை எங்கேயாவது தெரு ஓரத்தில் போய் அடி.
உடனே அந்த வீட்டுக்குள் புகுந்து, யார் அந்த மூதாட்டியோட வீட்டுக்குள் புகுந்து அங்கேருந்து தொடப்பக்கட்டையை எடுத்து ஒரு முறை இல்லை தாக்குதல் நடத்தி இருக்கிறார். உங்களுக்கு சாதாரணமாக ஒரு தடவை அடிக்கிறது வேற, தாக்குதல் என்பது தொடர்ந்து அடிப்பது. நான் செத்து போச்சு. தொடப்பக்கட்டையால் அடித்து அப்படின்னா எத்தனை தடவை அடிச்சிருக்கணும்? ஒரே ஒரு தடவை தொடப்பக்கட்டையால் அடித்து சட்டுன்னு யாரும் செத்துற மாட்டாங்க, வயசானவங்க கூட. ஏதோ அங்கே குத்தம் ரத்தம் வரும், ஏதாவது இருக்கலாம், காயம்படும். இறந்து போகும் அளவுக்கு அடித்திருக்கிறான் என்றால் அவன் எந்த விதமான வெறியில் இருக்கிறான்? அது டாஸ்மாக் வெறியோ, இல்லை கஞ்சா வெறியோ, இல்லை மெட்ஸ் ஹீரோயினோ, ஆக மொத்தம் போதையின் பாதையில் தமிழ்நாட்டை நாங்கள் போக விட மாட்டோம்னு சொல்கிறவங்க தான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி விற்கிறாங்க. அவங்க ஆட்கள் தான் விற்கிறாங்க. இதுதான் இன்றைய தமிழகத்தின் அவல நிலை. இந்த அவல நிலைக்கு ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நிச்சயமாக ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு அரசியல் ஆய்வாளனாக, ஒரு பத்திரிகையாளனாக சொல்லுவேன்னா, மக்கள்கிட்ட நீங்கள் பணம் உங்களுக்கு அடிப்படை தேவைப்படுகிறது, வறுமையினாலேயோ குடும்ப சூழ்நிலையினாலேயோ வாங்கிக்கிங்க. 1000 கொடுத்தாலும் வாங்கிங்க, 2000 கொடுத்தாலும் வாங்கிங்க, எந்த கட்சி கொடுத்தாலும் வாங்கிங்க. மனசாட்சிப்படி ஓட்டு போடு. யார் மக்களுக்கு நல்லது செய்வார்கள் என்று உங்கள் மனது சொல்கிறதோ, ஏன்னா நீங்கள் போடுற ஓட்டு யாருக்கு போட்டிங்கன்னா, யார் கேட்டாலும் உனக்கு தான்ப்பா போட்டேன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்க போகிறீங்க, அவ்வளோதானே. இதை செய்தால் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று திரிபவர்களுக்கு ஏமாற்றம் ஏற்படும். இதுதான் நம்ம சொல்லி முடிச்சுக்கிறோம். பல்லர் கேள்வி தெளிவாக முடிச்சு. வணக்கம்.